கச்சைதீவு இலங்கைக்குரியது. தமிழகத்தில் பேசப்படுத்துவதை பொருட்படுத்த தேவையில்லை என்பதாக அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்திருப்பதான தகவல் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாம் அவதானிக்கும் போது, கச்சைதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்றும் எந்த நாட்டுக்கும் இந்த தீவை விட்டுக் கொடுக்க அரசாங்கம் தயாரில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அண்மையில் கடந்த அரசியல் பேரணியில் நடிகர் விஜய் கச்சைதீவு குறித்து தெரிவித்த கருத்துக்களுக்கு விளக்கமளிக்கையிலேயே அமைச்சர் இதனை இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பான கேள்விகளை அளிக்கும் போது அமைச்சர் இது பற்றிய மேலதிக விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஊடகவியலாளர் சந்திப்பில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜிதஹீர, இதுபோன்ற கருத்துக்கள் வரும் அரசியல் சொல்லாட்சி மட்டுமே, அவை எந்த அதிகாரப்பூர்வ பொருத்தத்தையும் கொண்டிருக்கவில்லை. கச்சைதீவு இலங்கைக்கு சொந்தமானது, அது இலங்கை பிரதேசம், இது ஒருபோதும் மாறாது. தமிழ்நாட்டில் தற்போது தேர்தலை முன்னிட்டு அரசியல் கள நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. எனவே வாக்குகளை பெறுவதற்காக இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் விஜிதஹீர இது பற்றி இவ்வாறு விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் பல்வேறு அறிக்கைகளை இது தொடர்பில் வெளியிடுகிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. இத்தகைய அரசியல் கருத்து இடம்பெறுவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பு தேர்தல் மேடைகளில் இதுபோன்ற கூற்றுக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த அறிக்கைகள் எதுவும் எந்த மாற்றத்துக்கும் வழிவகுக்கவில்லை. பிரச்சார கூட்டத்தின் போது கச்சைதீவு குறித்து விஜய் தமது கருத்துக்களை தெரிவித்தார். அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்திய மத்திய அரசிடமிருந்தோ அல்லது ராஜேந்திர ரீதியாகவோ இது குறித்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றங்களும் இடம்பெறவில்லை. எனவே நேற்று, இன்று மற்றும் நாளை கச்சைதீவு இலங்கையின் ஒரு பகுதியாகவே உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று ஊடகங்கள் இதே சந்தர்ப்பத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பில் அமைச்சர் பதிலளிக்கும் போது, தொடர்புடைய ஒப்பந்தங்கள் தற்போது நீதித்துறை மதிப்பாய்வில் உள்ளன என்று கூறியிருக்கிறார். இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. ஆன்லைன் மனுவும் நடந்து வருகிறது. சட்ட செயல்முறை முடியும் வரை காத்திருப்போம். கச்சைதீவின் உரிமை தொடர்பாக இந்திய மத்திய அரசோ அல்லது ராஜேந்திர வழிகள் மூலமாகவோ எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, எந்த கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்பதாக இவ்வாறு அமைச்சர் இதற்கு பதிலளித்திருக்கிறார்.